நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. யூதா 1:17-25 முடிய. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்துதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் இறைப்பற்றில்லாமல் தமது தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து ஏளனம் செய்வோர் இறுதி காலத்தில் தோன்றுவர் என்று அவர்கள் உங்களுக்கு சொன்னார்கள். இவர்கள் பிரிவினை உண்டு பண்ணுபவர்கள், மனித இயல்பின்படி நடப்பவர்கள், கடவுளின் ஆவியை கொண்டிராதவர்கள். அன்பானவர்களே, தூய்மைமிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றும் உள்ள நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்தெடுத்து காப்பாற்றுங்கள். மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும் போது எச்சரிக்கையாயிருங்கள். ஊனியல்பால் கரைப்பட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாட்சி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊழி காலம் தொட்டு இன்றும் என்றென்றும் உரியன. ஆமென். சிந்தனை. யூதா இங்கு 3 விதமான மக்களை சுட்டி காட்டுகிறார். முதலாவது, கிறிஸ்துவ படிப்பினையை ஏற்றுக்கொள்ள இன்னும் தயக்கம் காட்டுவோர். இவர்கள் மேல் திருச்சபை இரக்கம் கொண்டு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்றும், இரண்டாவது, பிறரின் தவறான தூண்டுதலில் சிக்கி தவிக்கும் கிறிஸ்தவர்கள். இவர்களுக்கு அறிவுறுத்தி மீண்டும் நல்லதொரு கிறிஸ்தவ வாழ்விற்கு இவர்களை கொண்டு வர வேண்டும் என்றும், மூன்றாவது, வேறு சில கிறிஸ்தவர்கள் முற்றிலுமாக இறைப்பற்றில்லாமல் மனித இயல்பின்படி நடப்பவர்கள். இவர்களது வாழ்வோடு எந்த தொடர்பும் கொள்ளக்கூடாது என்று எச்சரிக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம் ஆண்டவரின் நிலைத்திருப்போம். தூயமிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வோம். அப்பொழுது எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். ஆமென்.